ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 33வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு வேதம் கொடுக்கிற அழகான பதில். கர்த்தருக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பார்கள். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். பிதா சொல்ல குமாரன் கேட்கிறதை செய்கிறார். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரியத்தையும் சுயமாய் செய்யாமல் தம்மை அனுப்பின தம்முடைய பிதாவின் சித்தப்படி அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி. எனவேதான் அவர் எங்கெங்கே போய் என்னென்ன செய்தாரோ அங்கெல்லாம் வேத வாக்கியங்கள் நிறைவேறிற்று 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 என்று சொல்லப்பட்டதை பார்க்க முடியும். அதாவது பிதாவாகிய தேவன் தம்மால் அனுப்பப்பட்ட தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனை வெளிப்பட்டு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் இந்த வேதத்திலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதி வைத்திருந்தார். அவைகளை கிறிஸ்து நிறைவேற்றினார். இந்த வேத வாக்கியத்திலே சொன்னபடி அவருடைய பிரயாணமாகட்டும், அவருடைய பேச்சாகட்டும், அவருடைய செயலாகட்டும், இந்த வேத வாக்கியத்திலே சொல்லி இருக்கிறபடி, அதாவது பிதா வெளிப்படுத்தின காரியங்களையே குமாரனாகிய கிறிஸ்து செய்தார். செவி கொடுக்கிறதுல அவர் கவனமா இருந்தார். கிறிஸ்து இப்படிப்பட்ட அடிச்சுவடை நமக்கு முன்பாக வைத்து போயிருக்கிறார். அவருக்கு ஆபத்து பல விதங்களிலே வந்தது. விசேஷமாய் ஒரு விசை கடலிலே பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கும் போது காற்று பலமாய் அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. சீஷர்கள் எல்லாரும் மடிகிறோம், நாங்கள் சாகுறோம் என்று சொல்லி அலறினார்கள், கதறினார்கள். ஆனால் இயேசுவோ கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். சீஷர்கள் எந்த படகில் இருந்து அலறினார்களோ அதே படகுல தான் இயேசு இருந்து அமைதியாய் படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். காரணம் என்ன? அவர் பிதாவின் சித்தப்படி செயல்படுகிறது தான் காரணம். அப்பா சித்தப்படி செய்கிறவன் வாழ்க்கையில என்ன புயல் அடித்தாலும் அவன் பயப்பட மாட்டான். ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நம்முடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது? நாம் எதின் அடிப்படையிலே செயல்படுகிறோம்? நம்மை நோக்கி வருகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கிறோமா? நோவாவை பாருங்கள், கர்த்தர் சொற்படி செய்தான். செவி கொடுப்பது என்பது என்ன தெரியுமா? அவர் சொல்றதை கேட்பது மாத்திரமல்ல, அதை உள்வாங்கி அதன்படி செயல்படுவது. அப்படி செய்ததுனால பேழைக்குள்ளே அவன் கொண்டு வரப்படுகிறான். வெளியே அவ்வளவு பெரிய ஆபத்து, வெளியே அலறல் சத்தம். ஆனால் நோவாவோ ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருக்கிறான். கர்த்தர் குறித்த நாள் வரைக்கும் அந்த பேழைக்குள்ள அமைதியா இருக்கிறான். பேழைக்கு வெளியே தான் அலறல் சத்தம் கேட்கிறது, பேழைக்குள்ளே அமைதி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் கவனமாய் கேளுங்கள். கண்மலை மேல கட்டப்பட்ட வீட்டின் மேலும் தண்ணீர் மோதினது, மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டின் மேலும் தண்ணீர் மோதினது. ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டுமானால் இந்த வார்த்தையின் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறார். வேதத்தை திறந்து வாசிக்கும் போது நம்மோடு பேசுகிறார். தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், அக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க பழகுங்கள். அப்படியே உங்களை விட்டு கொடுங்கள்.
ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருக்க வெக்கணமின்றி வாசம் பண்ண கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, உமக்கு செவி கொடுத்து எங்கள் வாழ்க்கை நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின கிருபைக்காய் நன்றி. நல்ல அடிச்சுவடை நீர் வைத்து போயிருக்கிறீர். அதை பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.